ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் நைட் ரைட் நாங்கள் போன சாங்ஸ் கேட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து பெங்களூருக்கு வந்து ஒரு 2 days போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஃப்ரைடே நைட்டு தான் கிளம்புனோம். அப்புறம் சாட்டர்டே ஃபுல்லாக இந்த மாலில் தான் சுற்றி பார்த்துருந்தோம். லூலு மால் இதுதான் பெங்களூர்லேயே ரொம்ப ரொம்ப பிக்கஸ்ட்டு மால். அதனால் இந்த மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தோம். எல்லாம் பிளான் பண்ணி போயிட்டோன்னே ஃபஸ்ட்டு நாங்கள் எதுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா, டன்டராயின் பாருங்கள், சோறுக்கு தான் போயிட்டோம். ஏன்னா நம்ம நல்லா எனர்ஜெட்டிக்காக சுற்றி பார்க்கணும் இல்லையா, அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு சோறு சாப்பிட போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மால் எல்லாமே சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்கும்னா மார்க்கெட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஷாப் பண்ணுறதுக்கு, அதாவது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு அதெல்லாமே இருக்கும். தேர்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்கும், ப்ளஸ் பசங்க விளாட்றதுக்கு பிளேயிங் கேம்ஸ் அதெல்லாமே இருக்கும். ஸோ ஃபோர்த் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா எக்ஸிபியூஷன் இருக்கும், அது ப்ளஸ் பிவிஆர் தேட்டர்ஸ் அதெல்லாமே ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒன்று தனித்தனியாக இருக்கும். எனக்கு இந்த எல்லா ஃப்ளோர்லேயும் ரொம்ப 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 பிடிச்சதுன்னா எல்லாமே தான் பிடிக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளோர் எதுன்னு பார்த்திங்கன்னா கீழே தான். ஏன்னா ஃபுட் கோர்ட்டில் கிடைக்கிற ப்ரைஸ் ரேட்டை விட கீழே நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா எல்லாமே ப்ரைஸ்லேருந்து எல்லாமே அஃபர்டபுளாக தான் இருந்தது இங்கே மாலில். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் வாங்குறது எல்லாமே நார்மல் எல்லா மாலில் இருக்க ரேட்டு தான் இருக்கும். ஃபுட் கோர்ட்லேயும் அதே மாதிரி தான் எல்லா மாலில் இருக்க ஃபுட் கோர்ட் ரேட் அது தான் இருக்கும். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்களேன், ஸ்கிப் பண்ணாமல். இதில் ஃபுல்லாகவே ஃபுல்லாக சாப்பிட்ற பொருள் தான். சின்ன சின்னதாக ஃப்ரூட்ஸ்லேருந்து நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் என் சேனல் இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பாருங்கள். அதுக்கப்புறம் வண்டர்லா வீடியோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாலுக்கு போயிட்டோம் ஃபஸ்ட் டே. அதுக்கப்புறம் தான் வண்டர்லாக்கு போனோம். நாங்கள் சாட்டர்டே ஃபுல்லாக என்ஜாய். எனக்கு வண்டர்லா போனது பிடிக்குமா இல்லை இது போனது பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது போனது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இது 2வது வீடியோவாக போடுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ வண்டர்லாவை போட்டு அதுக்கப்புறம் நான் இது 2வது, ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வீடியோவாக தான் எடுத்தேன். ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்தேன். சென்னையில் பார்க்காத அளவுக்கு இந்த மாலை நான் அவ்வளோ ரசித்து பார்த்தேன். ஏன்னா அங்கே சின்ன சின்ன பொருள் இது பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃப்ரூட்ஸையும் வெட்டி சேலட் மாதிரி கூட நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். அதுவும் இல்லாமல் இது செம்ம டேஸ்டியாக ஸ்வீட்ஸ்லேருந்து நான்வெஜ்ஜு வெஜ்ஜு அங்கே அந்த மார்க்கெட்டில் அந்த கீழ் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே பாதி இடம் இதுதான் பார்த்துக்கோங்க, இல்லாத பொருளே கிடையாது. ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த மால் நாங்கள் நல்லா சுற்றி பார்த்தோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இந்த மாலுக்கெலாம் விளம்பரம் கொடுக்குற அந்த மாதிரிலாம் கிடையாது. இதை வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நீங்களாம் பெங்களூர் போனீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றணும், எந்த மாதிரி மால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது இந்த மால் தான் சொன்னேன். நாங்கள் போனதுலேயே பெரிய மால். அதுவும் நாங்கள் எப்போ போகணுன்னு பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 10 o'clock கிட்ட கிளம்பி ரெடியாகி போகிறதுக்குள்ளே 12 o'clock ஆயிடுச்சு. ஸோ 12 o'clock போயிட்டு நைட்டு 10:30க்கு மேலே தான் வெளில வந்தோம். ஏன்னா அவ்வளோ பெரிய மால். ஃபஸ்ட்டு நாங்கள் மேலே போயிட்டு சாப்பிட்டு மேலேயே தான் நாங்கள் சுற்றி பார்த்தோம். கீழே வந்து நாங்கள் சுற்றியே பார்க்கல. கொஞ்ச நாள் வெளில வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே எதுவுமே இருக்காதுன்னு நினச்சிட்டு போனோம். அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கீழே தான் சொர்க்கமே இருக்குதுன்னு. நீங்கள் மேலே ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்றீங்களோ இல்லையோ, கீழே இந்த மாதிரி அவங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறத சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மரம் வந்து நாங்கள் எக்ஸிபிஷனில் பார்த்தோம். அது வரை கண்ணு டிங்கின்னு ஆட்டுச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப இது வந்தது. இது வந்து நைட் வியூவில் அந்த மால் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் அங்கே காற்று கிளைமேட் எல்லாமே சூப்பராக இருந்ததாங்க. ஸோ நாங்கள் போகிற டைமில் வந்து மழை அதனால் கிளைமேட் எல்லாமே சூப்பராக சில்லுன்னு இருந்தது. ஸோ பெங்களூர் போனால் கண்டிப்பாக அந்த மாலை ட்ரை பண்ணுங்கள். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக போச்சு. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.